ஈழம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியாக நேற்று நடந்தது, இன்னைக்கு நடக்கிறது ரெண்டையும் வந்து நம்ம பேச போறோம். இன்னைக்கும் நம்மளோட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுமார் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மகேஷ். ஸோ வில் ஸ்டார்ட். என்னமோ ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்ததுன்னுட்டு தான் சொல்லணும். ஏன்னா காலையில பார்க்க போனாலே அந்த 1, 2, 3 ப்ரோமோ கடகடகடன் வந்து குவிய ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம் போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் கண்டென்ட் இப்பயாச்சும் கொடுக்கறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்கன்னு. ஒருவேளை எல்லாரோட ரிவ்யூஸ் இல்ல இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பேசுறது இதை வச்சு கொஞ்சம் ஏதாச்சும் சம்பளம் குறைச்சி பேசியிருக்காங்களோ என்னமோ தெரியல. ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேம், ஒரு ப்ராஜெக்ட் வீணாக்க கூடாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. வெல் ஸ்டாப் வித் திஸ். இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ன்றதுதான் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது சில பேர் வந்துட்டு இது வேலை வெட்டி இல்லாம பாத்துட்டு இருக்கீங்களா, ஸ்கிரிப்ட் அது இது எல்லாமே தாண்டி நாம வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த ப்ராஜெக்டுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்துட்டு அது தமிழ்ல மட்டும் கிடையாது, எல்லா லாங்குவேஜஸ்லயும் வருது. நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். இதுல வந்துட்டு நிறைய வந்து சீரியஸா எடுத்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த துவேஷத்தை காட்டிக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பாக்குறதுக்கு சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, திட்டலாம். உங்க வீட்டுல என்ன இப்படி வளர்த்து, இப்ப நம்ம சாச்சனாவை சொல்றோம் வளர்ப்பு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சோ அந்த மாதிரி வந்துட்டு உங்க வளர்ப்பு அப்படி, எங்க வளர்ப்பு அப்படி, நான் இப்படி வளர்ந்தேன் இப்படி எல்லாம் பேசலாம், என்ன கத்துண்டன்னு பேசலாம். இதை எல்லாம் தவிர்த்துட்டு ஒருத்தர் முகத்துல ஆசிட் வீசுவேன் சொல்ற அளவுக்கு வந்துட்டு இந்த ஷோ கூட்டிட்டு போய் விட்டுருக்கு அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஒரு சோசியல் மீடியா இருக்கு, யார் வேணா ஒரு ட்விட்டர் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம், யார் வேணா ஒரு ஃபேஸ்புக் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா ஐடியோ ஏதோ ஒரு அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து என்ன பேசணும், ஏது பேசணும், லேடிஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், வார்த்தைகள் அன்பார்லிமெண்ட்ரினா என்ன, இதையெல்லாம் தாண்டி ஒருத்தரை வந்துட்டு கேரக்டர் அசாசினேஷன் பண்றது, ஒருத்தரை பாடி லாங்குவேஜ் பண்றது, இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கடைசியில வந்து அர்ச்சனா, டைரக்டா பேரே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன், அர்ச்சனாக்கு வந்துட்டு ஆசிட் வீசப்படும்னுட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவங்க சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ இத நீ எப்படி பாக்குற ஹரிஷ்? இந்த விவகாரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, முத்துக்குமார வந்து இவர் வந்து டபக்கு டப்பா அப்படிங்கிற அந்த ஒரு இது சொன்னார் அருண். சொன்னதுக்கு அப்புறமா அருண் மேல இருக்கிற கோவத்தை அர்ச்சனா அவங்க மேல காட்டுறதா நான் பாக்குறேன். பட் வந்து நீங்க கோவத்தை காட்டுறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா இவ்வளவு ரொம்ப அதிகமான ஒரு கோவத்தை ரொம்ப காட்டமா காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு புரியல. ஏன்னா அது ஒரு ஷோ, ரியாலிட்டி ஷோல அருண் அவருடைய கேம் ஆடிட்டு இருக்காரு. உள்ள அவர் கேம் ஆடிட்டு இருக்கும்போது வெளியில இவங்க என்ன பண்ண முடியும்? இவங்க அருண் வந்து அங்க பேசுறதுக்கு இவங்க பொறுப்பெடுக்க முடியாது. ஆமா, அவர் அங்க என்ன வார்த்தைகள் பெற்றாருங்கிறதுக்கெல்லாம் இவங்க பொறுப்பெடுத்துட்டு இருக்க முடியாது. அவர் தான் அதுக்கு பொறுப்பெடுக்க முடியும். ஆனா அவர் என்ன பேசினாலும் அதுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி இவங்க டார்கெட் பண்றதுனால என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியல. இதுல வந்து ரொம்ப அநாகரிகமா சில வார்த்தைகள்லாம் இருந்தது. அதை தாண்டி நாங்க ஆசிட் வீச போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மிரட்டல் இருந்தது. அந்த மிரட்டலுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க அதை எக்ஸ்போஸே பண்ணாங்க சோசியல் மீடியால. ஆமா, இந்த மாதிரி மிரட்டல்கள் வருது அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணாங்க. எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. கோயம்பேடு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைலா இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் சோசியல் மீடியால வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து கண்டினியூ ஆகக்கூடாது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து கண்டினியூ ஆகக்கூடாது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா அருண் அவருடைய கேமை உள்ள தனியாக ஆடிட்டு இருக்கும்போது அருணுக்காக இவங்க அர்ச்சனா அவங்க வந்து கேம் ஆட முடியாது. என்னதான் வந்து ஃபியான்சியவா இருந்தாலும் அவங்க வந்து அருணுடைய வார்த்தைகளுக்கு இவங்க பொறுப்பெடுத்துக்க முடியாது. அருண் பேசுறதுக்கு அவர் தான் பொறுப்பெடுத்துக்க முடியும். இவங்க பேசுறதுக்கு இவங்க பொறுப்பெடுத்துக்கலாம். ஆனா இவங்க வந்து யாரையும் தவறாகவும் பேசல, யாரையும் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பேசுற மாதிரி எனக்கு தெரியல. எல்லா போட்டியாளர்களையும் இவங்க வந்து மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அர்ச்சனாவுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் இங்க. ஆனா அதை விட்டுட்டு அருண் பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாம அர்ச்சனாவை டார்கெட் பண்றது என்னை பொறுத்தவரை ஒரு புரிதல் இல்லாம இன்னும் சிறுபிள்ளைத்தனமா இவங்க வந்து சோசியல் மீடியா வார இன்னுமே பெருசாக்குறாங்களோ அப்படின்னு தோணுது. மேபி பிஆர் கேங், இதுதான் பிஆர் கேங்கோட வேலையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த மாதிரி ஒரு ஃபேன் வார் கிரியேட் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ஓட்டு அள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். அதனால
அந்த பிஆர் கேங் இது வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்ல பிஆர் கேங் அது பண்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆனா வந்துட்டு ஒரு பாடி ஷேமிங் பண்றது, கேரக்டர் அசாசினேஷன் பண்றது, இப்ப லாஸ்ட்ல இந்த ஆசிட் அடிக்க போறேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் அது. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இப்ப அர்ச்சனா வந்துட்டு இப்ப இந்த விஷயத்துக்காக வந்திருக்கு, அதனால வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. இது போல பல பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு துன்புறுத்தலுக்கெல்லாம் ஆளாகி இருக்காங்க. இப்ப நான்லாம் கூட எனக்கு பர்சனலா சொல்லணும்னா நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். இப்ப இதுல இது தவிர்த்து என்ன பண்றாங்க, இப்ப அர்ச்சனா போட்டோஸ் எல்லாம் மார்க் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. சரி, அர்ச்சனா வந்துட்டு ஒரு பப்ளிக் ஃபிகர். சரி, ஒரு உள்ள ஒரு ஃபேமிலில இருக்கிறவங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் கூட மார்க் பண்ணி போடுறது, இது என்ன ஒரு மனநிலை அவங்களுக்கு, என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியல. இதனால யாரும் வந்துட்டு ஐயோ மார்பிங் தான், யாரும் வந்துட்டு போஸ்ட் கொடுக்கல. மார்பிங் நீ பண்றப்போ அவங்க பயப்படணும், அவங்க ஒடுங்கி போகணும்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். முதல்ல ஏதாச்சும் ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்து நீங்க எல்லாம் பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு யாரும் தயாரா இல்ல. சோ இந்த ஆசிட் வீச்சுன்றது வந்துட்டு அது நீங்க சும்மா ஏதோ கோவத்துல போட்டீங்க அப்படின்னுட்டு நீங்க எதனா சொல்ல வந்தாலும் அது தப்புதான். அதற்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும்ன்றதுதான். ஏன்னா அர்ச்சனா போல பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், இன்க்ளூடிங் மீ. நான் நிறைய சொல்றேன், நான் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா அபியூஸ்னால. சோ ஐ ரிக்வெஸ்ட் த போலீஸ் கமிஷன் இல்ல சைபர் போலீஸ் இந்த ஒரு விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கன்றதுதான். இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, டபுக்கு டப்பான்னு சொன்னாரு, நீ திரும்ப அதை சொல்லு. அத இல்ல அதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் உனக்கு வாயில இன்னைக்கு அதே வர வார்த்தையை தானே எல்லாரும் பயன்படுத்துறாங்க அருண் கிட்ட. இன்னைக்கு அவ்வளவுதான். வந்து ஒரு காமெடியா முத்துக்குமாரே இன்னைக்கு அதை காமெடியா தான் பயன்படுத்துற மாதிரி நான் பாக்குறேன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து அவங்களே அதை பெருசா எடுத்துக்கல, முத்துக்குமாருக்கே இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாரும் முத்துக்குமார் மொழி தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, முத்துக்குமாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்படிங்கிறப்போ முத்துக்குமாருக்கும் இது தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறதா நான் பாக்குறேன். ஸோ அதனால அவரே இங்க பெருசா அதை எடுத்துக்கல. அப்படிங்கிறப்ப இவங்க ஏன் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் போடுறாங்க, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இது வந்து ஃபேன் வாரா இருக்கலாம், தப்பு இல்ல. பட் வந்து இவ்வளவு கீழ்த்தரமா நீங்க வந்து ஃபைட் பண்ற அளவுக்கு ஒரு ஃபேன் வாரா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா கண்டிப்பா நார்மலா இப்ப விஜய் ஃபேன் அஜித் ஃபேன் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறப்போ அது எந்த அளவுக்கு போகும்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவே கூடாது அப்படின்னு சொல்லிதான் விஜயும் அஜித்தும் வந்து கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஃபேன் வாரா நீங்க வந்து இறங்காம மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க. ரெண்டு தரப்புலையும் அவங்க வந்து சொல்ற ரெண்டு சினிமா பிரபலங்களும் சொல்றதான் சொல்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களே அப்படி இப்ப ரொம்ப சாஃப்டா நீங்க ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்றப்போ இதுக்கு ஒரு ரியாலிட்டி ஷோக்கு இவ்வளவு பொங்கணும், இவ்வளவு வந்து கோவப்படணும்னு இன்னும் புரியல. இல்ல நீ ஆசிட் வீசுற அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணினாங்கன்றதுதான் நான் கேக்குறேன். இல்ல அந்த அதுக்கேத்த மாதிரி அருண் ஏதாச்சும் வார்த்தைகளை பிரயோகிச்சாரான்றதுதான் நான் கேக்குறேன். நானு ஒரு டபுக்கு டப்பான்றது ஒரு பாபான்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அருணால எக்ஸ்ட்ரீமா அவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் நீங்க எல்லாம் பேசுறீங்க வார்த்தைகள், அதுக்கு உண்மையிலேயே ஒரு டிக்ஷனரி கண்டுபிடிச்சு ஒரு டிக்ஷனரி நாம உருவாக்கினா அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னுட்டுன்னு உருவாக்கி எழுதினா மட்டும்தான் உண்டு. அந்த அளவுக்கு வார்த்தைகள் பேசுறீங்க நீங்க. சோ இந்த டபுக்கு டபான்னதுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போறீங்க அப்படின்னா முத்துக்குமார வேற யாருமே அங்க அபியூஸ் பண்ணலையா, வேற யாருமே திட்டலையா? அப்ப எல்லார் ஃபேமிலிக்கும் இதுதான் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்களா? சோ நம்மளுக்கு அது என்னன்னு தெரியல. ஒரு சிலர் வந்துட்டு அவங்க அர்ச்சனாவே பண்ணினாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அர்ச்சனாவே பண்ணினா போய் சைபர் கிரைம்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இதோட இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறாரு? அர்ச்சனாவே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இப்போ வந்து இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா பிஆர் கேங் ஏதோ இவங்க ஏற்பாடு பண்ண மாதிரியும் அதுக்கு வந்து ஒத்துக்கல அப்படிங்கிறதுனால அர்ச்சனா வந்து தவறா அதை போர்ட்ரே பண்றாங்க அப்படின்னு கொண்டு போறாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா தானா வந்து முத்துக்குமார் அவருடைய ஃபேன்ஸ் அவங்க அந்த கேங் அவங்க தானா வந்து மாட்டிக்கிறாங்க இதுல. அர்ச்சனா வந்து பிஆர் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவுமே வந்து பொதுவெளியில பேசல, அவங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்லயும் எங்கேயும் வந்து பேசல, இன்ஸ்டாலையும் எங்கேயும் வந்து அதை பத்தி பேசல. அவங்க வந்து சைபர் கிரைம் அட்டாக் பண்ணிருக்கிறது இந்த விஷயத்துக்காக. ஆனா ஒரு பொதுவெளியில ஒரு போஸ்ட் வருது, அது என்னன்னா பிஆர் கேங் சம்பந்தமா ஒருத்தர் அணுகுனதாகவும் அது சம்பந்தமா வந்து இப்ப தவறா தன்னை போர்ட்ரே பண்றதாகவும் சொல்லி ஒரு போஸ்ட் போயிட்டு இருக்கு. அதுக்காக சைபர் கிரைம் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. சைபர் கிரைம் இந்த விஷயத்துக்காக தான் அட்டாக் பண்ணிருக்காங்க, வேற எதுக்கும் அட்டாக் பண்ணல. அப்ப இந்த விஷயத்துக்காக தான் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னா
அப்போ அந்த கும்பலை சேர்ந்தவரா தான் அந்த நபர் இருக்க முடியும். தவறா கண்டிப்பா பேசின கும்பலை சேர்ந்த நபரா தான் இருக்க முடியும். அப்போ கண்டிப்பா தான் வந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த மாத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதுல அர்ச்சனா மேல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனா அர்ச்சனா மேல தவறு இருக்கிற மாதிரி இத போர்ட்ரே பண்ணி மாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. ஏன்னா ட்ரை பண்றாங்க. ஒரு ஒரு தவறு பண்ணும்போது அந்த தவறுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு தான் பார்ப்பாங்க அவங்க. கண்டிப்பா அதுதான் கண்டிப்பா வந்து அதுதான் மெயின் காஸ் அப்படிங்கிறப்போ, அந்த தவறுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ தவறுலேருந்து தப்பிக்கணும்னு பார்க்கும்போது, தவறு மேல தவறு செய்யத்தான் செய்வாங்க. ஸோ கண்டிப்பா. அந்த வகையில இது தானா வந்து மாட்றாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்ல சோசியல் மீடியா யூஸ் பண்றவங்க சும்மா வீட்ல அக்கம் பக்கம் பேசுற மாரி, இல்ல ரோட்ல கும்பலா சேர்ந்து டீ கடையில பேசுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க தயவு செய்து. இது ரொம்ப சீரியஸாலாம் போகும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கண்டுபிடிச்சாக்கா வந்துட்டு அது சைபர் கிரைம்ல என்ன ஆக்ஷன் எடுக்குறாங்களோ அது வரைக்கெல்லாம் போகும். சோ உங்களுக்கு எனிமிட்டி இருந்துச்சா, ஒருத்தரோட சண்டை போடணுமா, அப்படியே வந்துட்டு டைரக்ட்டா அந்த கருத்துக்களோட மோதிக்கிட்டாக்கா பரவால்ல. அது பிரச்சனை கிடையாது. இது இந்த மாதிரி ஜூலிக்கும், வார்த்தைகள் வேண்டாம். ஓவியாக்கும் நடுவுல இருந்த பிரச்சனைய விட இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. பிரச்சனையா இருந்தது. ஜூலிக்கும், ஓவியாக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. ஆனா வெளியில வந்ததுக்கப்புறம் ஜூலிய வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணாங்க ஓவியா. ஆமா. இல்ல ஸோ மக்களும் வந்துட்டு அமைதியா ஆயிட்டாங்க. ஏன்னா கமலஹாசன் ஆமா. வெளியில அனுப்புறப்ப இது என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. சோ எவ்ரிதிங் வென்ட் வெல். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது யாரோ விளையாடுறாங்க, நீங்க யாருக்கோ ஆசிட் ஊத்துறன்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் எல்லாம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் நான். ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான். அப்புறம் இது வந்துட்டு நீங்க யாரும் சொல்றதுக்குன்னுட்டுன்னு வந்து நிக்காதீங்க. ரொம்ப வந்துட்டு பவ்யமா தான் கேட்டுக்கிறேன். ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் அவ்வளவுதான். ஓகே ஹரிஷ், நம்ம நேத்திக்கு நடந்த விஷயத்துக்கு போகலாம். நேத்து அகைன் வில் ஸ்டார்ட் வித் மஞ்சரி. மஞ்சரி வந்துட்டு பால் வேணும், தயிர் வேணும், சக்கரை வேணும்னுட்டு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கூட சாச்சனா கம்பெனி கொடுத்துட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த மிட் நைட் பிரியாணி செய்தப்போ வந்துட்டு இதெல்லாம் சொல்லல. அவங்களோட ஒரு ஸ்பூன் எடுக்கிறோம், இவங்களோட ஒரு ஸ்பூன் எடுக்கிறோம், இல்ல ஒரு கரண்டி எடுக்கிறோன்றதெல்லாம் இவங்க பேசல. இன்னைக்கு என்னமோ வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் சக்கரை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இல்ல நான் பாலை இன்னைக்கு நான் குடிக்காம நான் நாளைக்கு தயிரா பண்ணி சாப்பிடட்டமான்றதெல்லாம் கேக்குறாங்க. இந்த கேள்விகள் எல்லாம் வந்துட்டு நீங்க திருட்டுத்தனம் பண்றதுக்கு முன்னாடி கேட்டாக்கா ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லா திருட்டுத்தனமும் பண்ணியாச்சு, எல்லாம் சாப்பிட்டும் முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு அங்க எல்லாருமே சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அந்த இடத்துல அப்படின்னாக்கா அந்த இடத்துல கண்டிப்பா மஞ்சரி இருக்காங்க. இல்லைன்னா ஒரு பிரச்சனை உருவாக போகுதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரி கான்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக பிரச்சனைய ரொம்ப வலிய வந்து இழுத்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. நீ எப்படி பாக்குற அத? அவங்க இருக்கிற இடமே பிரச்சனைக்குரிய இடமா தான் இருக்கு. கன்டினியூஸா வந்து எப்பல்லாம் ஒரு இஷ்யூ வருதோ, அங்கெல்லாம் மஞ்சரியோட பேர் அடிபடுறது தான் வாடிக்கையா இருக்கு. அது லாஸ்ட் 1 வீக் அதுதான் போயிட்டுருக்கு. ஏன்னா, அருணுடைய பிரச்சனைக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் மஞ்சரியோட பேரு அந்த பிரச்சனையில ஏதாவது ஒரு பிரச்சனையில அடிபடுது. மஞ்சரி கண்டிப்பா. சொன்னாங்க, மஞ்சரி பண்ணாங்க, மஞ்சரி தான் உம் பேசினாங்கன்னு வரிசையா அந்த மஞ்சரி அவங்களுடைய பேர் தான் எல்லா இடத்துலயும் அடிபடுதுங்கிறப்போ, இதுக்கு ஏதோ ஒரு இடத்துல இந்த சண்டைகளுக்கெல்லாம் மூல காரணமா மஞ்சரி இருப்பாங்களோ அப்படிங்கிறது தான் அந்த பார்க்குற ஆடியன்ஸோடைய மனநிலையா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா, எல்லா இடத்துலயும் அவங்க இப்ப இந்த தயிர் வேணும், பால் வேணும்னு சொல்றது இதெல்லாம் வந்து நீங்க ஆக்சுவலா நீங்க டிசைட் பண்ணி நீங்க ஓகே முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, கிச்சன் டீம் போய் கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதப்படி நடந்துக்க வேண்டியதுதான். அவங்க அவ்வளவுதான். வந்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, ஓகேன்னு விட்டுறணும். அத விட்டுட்டு அத ஒரு பிரச்சனையா ஆக்கி, அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணி, அதுக்கு இல்ல. ஜாக்லின் கிட்ட வாக்குவாதம் பண்ணி, ஜாக்லின் ஆஹ் அதுக்கு அவங்க ட்ரிகர் ஆகி அவங்க இன்னொரு வாக்குவாதத்த கிரியேட் பண்ணி, அதுக்கு இல்ல சௌந்தர்யா ரியாக்ட் பண்ணி, சௌந்தர்யா ரியாக்ட் பண்ணதுக்கு இவங்க பதிலுக்கு ஒரு ரியாக்ஷன் குடுத்து, அது இன்னும் பெரிய ஒரு ப்ராப்ளமா போகுது. ஸோ இல்ல இந்த இதெல்லாம் கோவா தவிர்த்தா கேங் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல இந்த கோவா கேங் வந்துட்டு இந்த 4 பேரு இவங்கள பத்தி பேசிக்கிறாங்க. இவங்க காதுக்கு வரத விஷயங்கள வச்சு அது என்ன சொல்றது, ஒரு சீரியஸ் நோட்டே கிடையாது. அவங்க பேசுறது எல்லாமே டம்மி நோட்டு தான். இதெல்லாம் அவங்க ஏதோ இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கேட்டதுக்கு ஜாக்லின் ஒண்ணு கேக்குறாங்க. அப்போ எனக்கு பருப்பு வேண்டாம், சாம்பார்ல பருப்பு வேண்டாம், நான் பருப்பு எடுத்து வச்சுட்டு நான் பாயசம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோமான்னுட்டுன்னு சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் தான் பேசிக்கிறாங்க. இதுல மஞ்சரி இன்டர்ஃபியர் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது நீங்க எதுக்கு நடுவுல போறீங்க? நீங்க தான் மாக் பண்றீங்க அந்த இடத்துல. அப்ப அதுக்குதான் வந்துட்டு வந்து கேள்வி கேட்கிறப்ப சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, எதுக்கு ஒட்டு கேக்குறீங்க அப்படின்னுட்டுன்னு. நான் எங்க ஒட்டு கேக்குறேன், இங்கதான் பேசுறீங்க அப்படின்றாங்க. பட் ஆனா இவங்க அந்த கிச்சன்ல இருக்காங்க, இவங்க இங்க லிவிங் ரூம்ல இருக்காங்களா.
அது எப்படி அது அவ்வளவு ஷார்ப்பா கேக்குதுன்றது எனக்கு தெரியல. இன்கேஸ் கேட்டா கூட சரி அவங்க 2 பேரும் ஏதோ நம்மள கலாய்க்கிறாங்க விட்டு போயிட்டே இருக்கலாம். அத போய் கேள்வி கேட்டு சௌந்தர்யாவை டென்ஷன் ஆக்கி ஜாக் ஒரு பக்கம் கத்தி அந்த ஒரு சீன் அந்த இடத்துல தேவையான்ற மாதிரி இருக்கு. சண்டை போடுங்க, கான்டென்ட் கொடுங்க, பட் அல்பத்தனமா கொடுக்காதீங்கன்றதுதான் ரிக்வஸ்டா இருக்கு இங்க. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கோவா கேங் வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து 5 பேர். இப்ப ரஞ்சித் சாரும் கூட சேர்ந்து இருக்காரு, அவரு தான் மேனேஜர் போல இருக்காருல்ல. எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராமிஸ் எடுக்கிறாங்க. ப்ராமிஸ் ரொம்ப அழகா இருந்தது. அது எப்படி இருந்தது ஹரிஷ் உனக்கு? ப்ராமிஸ் எடுக்கிறது ஓகே. அது அந்த ப்ராமிஸ காப்பாத்தணும் கடைசி வரைக்கும். அதுதான் முக்கியம். ப்ராமிஸ பிரேக் பண்ண போறதே சௌந்தர்யா தான். ஆமாமா. இது தெரிஞ்ச விஷயம் தான். அது வேற வழி கிடையாது அவங்களுக்கு சௌந்தர்யாவுக்கும். ரஞ்சித் அவர் இதுல இந்த கேங்ல சேருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அவரு ரொம்ப அமைதியா அவர் ஒரு டைப்ல இருந்தாரு. அவர் பாட்டுக்கு அவர் இதை பார்த்துட்டு இருந்தாரு, அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. இந்த கேங்ல ரஜித் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அவருடைய கேரக்டருக்கு இந்த கேங் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அமைதியா கேம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தவர் எப்படி திடீர்னு இந்த கேங்ல எப்படி அவர் வந்தாருன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. இல்ல இந்த கேங்குக்கு வந்த வேகத்துல அவர் கொடுத்த கமெண்ட்ஸுங்க எல்லாம் எப்படி இருந்தது பாத்தியா? பிக் பாஸே இதுக்கு நான் மக்கள் 60 நாள் காத்திருந்தாங்களா அப்படின்னு கேக்குற அளவுக்கு அந்த ஈவல்ஸுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாரு பாரு எக்ஸ்பிளனேஷன். செம்ம மாஸ் ஹரிஷ். அது வேற லெவல் சொல்லலாம். ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறாரு ரஞ்சித். ஒரு இடத்துல கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அப்போ அவருக்கு ஸ்டார்டிங் ஓரளவு ஏதோ இஷ்யூஸ் இருக்கு, ஸ்டார்டிங்ல இஷ்யூஸ் இருக்கு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆக அவருக்கு பேசுறதுக்கு வருது. ஓரளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் நல்லாவே பேசுறாரு அவர். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த கம்ஃபர்டபிலிட்டி அவருக்கு தேவைப்படுதுன்னு தான் நான் பாக்குறேன். அந்த கம்ஃபர்டபிலிட்டி இருந்தது அப்படின்னா அவர் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்காரு அப்படின்னு தான் பாக்குறேன். ஸோ அதனால அவரு எனக்கு தெரிஞ்சு அவரு இந்த கேங்கோட போறாரு அப்படிங்கிறப்ப இந்த கேங்கோட போகும்போது இன்னுமே கூடுதலா ஒரு 20-30 நாள் கூடவே ஸ்டே பண்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா இப்ப இந்த 60 days he wasted his timeன்றது தான் சொல்வேன். ஏன்னா இனிஷியலா ஒரு 2 weeks என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து அங்க அந்த பாய்ஸ் கேங்ல இருந்தாரு. சோ அவர் பாக்குறாரு அவங்க என்னமோ வெளியில தான் ரொம்ப ஒத்துமையா இருக்கிற மாதிரி எல்லாம் தான் இருக்காங்க. பட் உள்ள போனாக்கா ஒருத்தர் மேல ஒருத்தர் புகைச்சல் அதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க கேர்ள் சைட் பார்த்தாலும் அதுதான் இருக்கு. பட் இந்த கோவா கேங் எப்படின்னா எதுவா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் கத்திட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் அந்த சாப்டர் அவங்க கண்டினியூ பண்றது கிடையாது. இருந்த 4 பேருமே சொல்றாரு, ரயான் ஆகட்டும், ஜெஃப்ரி ஆகட்டும், சௌந்தர்யா ஆகட்டும், ஜாக் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் முகத்துக்கு முகம் நேரா பேசிட்டு போயிடுறாங்களே தவிர அதை கண்டினியூ பண்றது கிடையாது. இது இவருக்கு செட் ஆன மாதிரி இருந்தது எனக்கு அந்த கேரக்டர். ஏன்னா சும்மா ஒருத்தர் ஒரு வீட்டுல உட்கார்ந்துட்டு இன்னொருத்தரை பத்தி ஒரு காசிப் கேட்டுட்டே இருந்தாக்கா நம்மளுக்கே அவங்களை இன்னொருத்தரை பாக்குறப்ப அந்த ஒரு வெறுப்பு வந்துடும். சோ அதெல்லாம் இல்லாம அந்த நெகட்டிவிட்டி இல்லாம ஒரு பாசிட்டிவிட்டியா போகணும்ன்றது அவரு ஒரு முடிவு அட்லீஸ்ட் இந்த 60 நாட்களுக்கு அப்புறம் எடுத்தது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். நானு அவரோட கமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர்பா இருந்தது. லைக் எங்க போனீங்க ரஞ்சித் சார் அப்படின்ற மாதிரி கேக்குற மாதிரி இருந்தது. ஹி இஸ் பேக் டு ஃபார்ம் தான் சொல்லணும். இதுல இன்னொரு விஷயம் நடக்குது ஹரிஷ். ரஞ்சித் சாப்டருக்கு அப்புறம் இது முத்துக்குமார் கிட்ட தர்ஷிகா ஒரு வார்த்தை சொல்றாங்க. நீங்க செஞ்சதை நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அது எது அப்படின்றதெல்லாம் தெரியல. அந்த 24/7ல ஜஸ்ட் ஒரு காமன் ஒரு இது போகுது. நீங்க செஞ்சதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு தர்ஷிகா சொல்றாங்க. இதுக்கு முத்துக்குமார் கவுண்டர் கொடுக்குறாரு, நீங்க இணைஞ்சதை நான் பார்த்துட்டேன்றாரு. முத்துக்குமார் பேசுறது எல்லாமே டபுள் மீனிங் தான். சோ இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சிட்டு இருக்கும் போது அது எப்படி அது வெளியில இருக்கிறவங்க அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியல. சோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். அதை இணைஞ்சதுனாக்கா நீங்க ஒன்னா பேசுறதுன்னு மாத்திடுவாங்க. பட் இவர் சொல்றது முத்துக்குமார் சொல்றது நீங்க இணைஞ்சதை நான் பார்த்துட்டேன் முத்துக்குமார் சொல்றாரு. இதுக்கு இவர் முத்துக்குமார் இப்படி சொல்றப்போ மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, தர்ஷிகா செஞ்சதை செஞ்சே 4 வாரம் ஆச்சு, இப்ப இன்னைக்கு என்ன அவங்க புதுசா செஞ்சதை நம்ம பாக்குறோம்ன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஓடுது. பட் வாட் மஞ்சரி சேஸ் இஸ் கரெக்ட். அவங்க விளையாடியே 4 வாரம் ஆயிடுச்சு, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. பட் முத்துக்குமார் எதுக்கு இந்த டபுள் மீனிங்ல பேசுறாரு அப்படின்றது எனக்கு தெரியல.
சோ இதுக்கெல்லாம் அப்புறம் இப்ப இன்னைக்கு வந்துட்டு அந்த டெவில் இது வந்திருக்கு. தீபக் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காருன்றதான் சொல்லணும். ஏன்னா இனிஷியலி ஸ்டார்டட் வித் ரோர்ன்றதை தான் சொல்லணும். அவ்வளவு அழகா இருந்தது அவரோட ஆரம்பம். இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்தது ஹரிஷ்? ஏன்னா ப்ரோமோ மாத்தி மாத்தி வந்துட்டு இருந்தது. சோ எப்படி இருந்தது இன்னைக்கு? நான் லைவ்லயே பார்த்தேன். ப்ரோமோ எல்லாம் கொடுத்துட்டு இருந்த டைம்ல லைவ்லயே பார்த்தேன் நானு. தீபக் அவர்கள் வந்து கம்ப்ளீட்டா அவர் வந்து வேர்டிங்ஸ்ல தான் அவருடைய கேமே இருந்தது. அவர் வார்த்தை பிரயோகத்துல தான் அவருடைய கேமே இருந்தது. கம்ப்ளீட்டா ஃப்ரம் த பிகினிங் அவர் வந்து பேசியே அவங்கள வந்து எதிர்த்தரப்ப வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது அவருடைய குறிக்கோள். அதுதான் எய்மா வச்சுட்டு போயிட்டு இருந்தாரு. அதை தாண்டி வந்து வேற பர்சனலாவும் எந்த அட்டாக்கும் கிடையாது. மத்தபடி அந்த ஹவுஸ்ல இருக்கிற இதை வச்சும் பெரிய அளவுல அட்டாக்ஸ் இல்ல. கம்ப்ளீட்டா தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி தான் வந்து அந்த ஸ்டார்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பவித்ரா கிட்ட விளையாடினாரு. பவித்ரா கிட்டையும் பண்ணியிருக்காரு, அன்ஷிதா கிட்டையும் இப்படிதான் பண்ணாரு. பட் இதுல ஒரு இடத்துல வந்து மத்த எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பர்சனல் அட்டாக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு சில இடங்கள்ல வந்து பர்சனல் அட்டாக்ஸ் ரொம்ப எல்லாம் மீறி போன மாதிரி பார்த்தேன். அது எங்க போச்சுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தர்ஷிகா, சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் 3 பேருக்குள்ள ஒரு அந்த ஒரு இது பார்த்தேன் நான் கிளிப்பிங்ஸ். ஆக்சுவலி வந்துட்டு தர்ஷிகா வந்து ஜாக்க பார்த்துட்டு அப்பாவை பத்தி ஏதோ பேசுற மாதிரி இருந்தது. சௌந்தர்யா இமீடியட்டா டென்ஷன் ஆயிட்டு இப்ப அவங்க அப்பா உங்க அப்பா வீடா அப்படின்னுட்டு தர்ஷிகா கேட்டாங்க. கேட்டதுக்கு நீ எதுக்கு இப்ப அவங்க அப்பாவை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது. அந்த கோவத்துல அவ்வளவு அழகா நான் பார்த்தேன் நானு. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் இன்னொரு ஃப்ரெண்டோட வலி. இந்த பொண்ணு ஆரம்பமே சொல்லிடுச்சு, கடந்து வந்த பாதையில சொல்லிடுச்சு அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டுன்னு. அப்பா இறந்து போன அந்த முகத்தை நான் பார்த்தேன்றது சொல்லிடுச்சு. எதுக்கு உங்க அப்பா வீடான்னுட்டுன்னு கேட்கணும், எதுக்கு அந்த ஒரு ஞாபகத்தை கொண்டு வரணும். சோ அந்த சௌந்தர்யாவோட அந்த ஹியூமானிட்டி நான் பார்த்தேன், நானு ஒரிஜினாலிட்டி பார்த்தேன், மனிதாபிமானத்தை நான் பார்த்தேன் நானு. சோ சௌந்தர்யா கத்துறாங்க, எதுக்கு அவங்க அப்பா பத்தி பேசுறீங்க, அவங்க அப்பா பத்தி பேசுறீங்க. பட் எனக்கு தெரியல, இது சோசியல் மீடியால சில பேர் வந்துட்டு ஏன் இவ்வளவு பர்சனல் அட்டாக் போகுதுன்னு பேசினாங்க. ஒரு சிலர் இது பிராங்க்ன்ற மாதிரி பேசினாங்க. ஐ டோன்ட் நோ பிராங்க் இப்படி எல்லாம் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. பிராங்க் எல்லாம் இல்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அது வந்து உங்க அப்பா வீடு மாதிரி இது இல்ல அப்படின்னு சொல்லி பொதுவா பயன்படுத்துற வார்த்தை தர்ஷிகா பயன்படுத்தினது. அது எங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னா, இவங்க வந்து அன்ஷிதா கிட்ட ஹார்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அது ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இங்க பஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க. அவங்க இங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பேசினது ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, தர்ஷிகாவை சௌந்தர்யா அடிக்கவே போயிட்டாங்க. தள்ளி விட்டு அடிக்கிறதுக்கே போயிட்டாங்க சௌந்தர்யா. அது ஒரு இஷ்யூ ஆனதுனால தீபக் அவர்கள் அதே மாதிரி அருண் எல்லாரும் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து, தீபக், அருண், முத்துக்குமார் 3 பேர் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து பேசி என்ன இஷ்யூ என்னங்கிறதெல்லாம் கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு பேசினப்போ 2 பேரும் சௌந்தர்யாவும் சரி இவங்களும் சரி ஜாக்லினும் சரி அவங்க சைட்ல இருக்க தரப்பு சொல்லும் போது தர்ஷிகா அதுக்கு வந்து நடுவுல பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அருண் கொஞ்சம் கோவப்பட்டுட்டாரு. நீங்க உங்களுடைய தரப்பு வாதத்தை சொல்லிட்டீங்க, அப்புறம் நீங்களே பேசிக்கிறதானே அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்கன்னு சொல்லி அருண் கொஞ்சம் கோவப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் தர்ஷிகா அமைதியானதுக்கு அப்புறம் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் இது அந்த வார்த்தையை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் அப்படி மென்ஷன் பண்ணல, அப்படி மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன் நான் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், இது எதுக்காக சொல்றீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் சௌந்தர்யா இன்னுமே ஓப்பனா சொன்னாங்க, நீங்க அதை மென்ஷன் பண்ணீங்களா பண்ணலையான்னு எனக்கு தெரியல, பட் அந்த வார்த்தை ஹர்ட் ஆச்சு, அது உங்களுக்கு ஹர்ட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னப்போ தர்ஷிகா சொன்ன எனக்கு ஹர்ட் ஆகாது அப்படின்னாங்க. தர்ஷிகா உங்களுக்கு ஹர்ட் ஆகாம இருக்கலாம், பட் இவங்களுக்கு ஜாக்லினுக்கு அது ஹர்ட் ஆகுது, ஜாக்லினுக்கு ஹர்ட் ஆகும்போது எனக்கும் அது ஹர்ட் ஆகுது, அதனால நான் பேசினேன், நான் அதனாலதான் வந்து சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னப்போ இனிமே அந்த வார்த்தை வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இந்த வார்த்தை ஹர்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் தான் மஞ்சரி அதே வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. இது ஒண்ணும் உங்க அப்பா வீடு கிடையாது, இங்க சும்மா உட்காந்துட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லி மஞ்சரி அதே வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. ஒரு நாள் முன்னாடி ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் பார்த்து ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த வார்த்தையை பயன்படுத்தி மஞ்சரி பயன்படுத்திருந்தாங்க. அந்த தயிர் பால் சண்டையெல்லாம் வந்தப்போ அப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. ஸோ அந்த வார்த்தையை பயன்படுத்துறது அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து தர்ஷிகா பயன்படுத்தும் போது அது கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுச்சு. அதனால அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தர்ஷிகா ரொம்ப ஓப்பனா இல்ல நான் அந்த மாதிரியான அர்த்தத்துல நான் சொல்லல, நான் இதை வந்து சாதாரணமா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அது ஓரளவு சால்வ் ஆயிடுச்சு.
இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னா, இன்னொரு பக்கம் சாட்சனா ஒரு ஐடியா குடுக்குறாங்க. ஜெஃப்ரிய வந்து நம்ம கார்னர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா குடுத்து, ஜெஃப்ரியோட அம்மாவ பத்திலாம் நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா குடுக்குறாங்க. அது ஓகே. எந்த வகையில அப்படி ஒரு ஐடியா சாட்சனாட்ட இருந்து வருதுன்னு எனக்கு இன்னும் புரியல. பெர்சனல் இல்ல அட்டாக்ஸ் அது கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு சாச்சனாக்கு அருண். தான் வரும். அது சாச்சனாக்கு தான் வரும். சாச்சனாக்கு ஏன் வருது இல்ல. சாச்சனா ஏன்னா அந்த ரகம். சோ அவங்களுக்கு தான் அதெல்லாம் வரும். இல்ல அருண் வந்து ரொம்ப அ ரொம்ப ஓப்பனா வந்து பெர்சனல் அட்டாக்ஸ் எதுவுமே வேணாம். நம்ம ம். கேம்க்குள்ளேயே போயிடுவோம் அப்படிங்கிறாரு. முத்துக்குமார் ம். அது அது அவங்க கேம் பிளான் அவங்கவங்க அப்படி ஆடுறாங்க. அத வந்து நம்ம எப்படி தலையிடவே அது? முடியாது அதுலன்னு சொல்லிட்டு, அவர் ம். ஒரு ட்ராக்ல போறாரு. ம். சாட்சனா அதுக்கேத்த மாரி என்ன பண்றாங்க, ஜெஃப்ரிய வந்து அவங்க அம்மாவெல்லாம் நம்ம வந்து பேசலாம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பே இல்ல. அப்படி பேசினா தான் நம்ம அவங்கள கேம் உடைக்க முடியும். அப்பதான் நம்மளுக்கு வந்து ஸ்டார் வாங்க முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ம். அதுக்கு வந்து அருணும் ஒத்துக்கல. மத்த யாருமே ஒத்துக்கல. எல்லாருக்குமே வந்து ஓகே. அது சரியா இல்ல அப்படின்னு தோணுது. அதே மாதிரி அன்ஷிதாவுக்கு வந்து இவங்க இந்த காஞ்ச மிளகா குடுக்குறாங்க சாட்சனா. ம். சாச்சனா. ம். அத வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி மஞ்சரி உப்பு குடுத்தாங்க. ம். உப்ப போட்டுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதிலேயே வந்து அன்ஷிதாக்கு ஓரளவு ஒரு மாரி ஆயிடுச்சு ஹெல்த். ஓகே. இதுல இவங்க இந்த காஞ்ச மிளகா குடுத்த உடனே அது இன்னுமே ஹெல்த் ரொம்ப ஸ்ப இது பண்ற மாரி ஆயிடுச்சு. அப்போ அந்த நேரத்துல வந்து ஜாக்லினும், சௌந்தர்யாவும் என்ன பண்றாங்க, தண்ணி எடுத்து குடுத்தாங்க ம். அன்ஷிதாக்கு. ம். அப்போ சாட்ஸ்னா அத தடுத்துட்டு, "நீங்க யார் தண்ணி எடுத்து குடுக்குறது? நான் குடுக்க சொன்னேனா உங்கள?" அப்படின்னு சொன்ன உடனே, அங்க அன்ஷிதா கொஞ்சம் பர்ஸ்ட் ஆயிட்டாங்க. ஓகே. அன்ஷிதா அங்க பர்ஸ்ட் ஆகி, "எனக்கு ஸ்டார் நீங்க இதுக்கு தானே நீங்க வந்தீங்க. ஸ்டார் வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லி ஸ்டார் குடுத்துட்டு போயிட்டாங்க. ம். அதெல்லாம் முடிஞ்சு ஓரளவு எல்லாம் சால்வ் ஆகி போயிட்டு இருந்த டைம்ல, ஜாக்லினும் இவங்களும் சௌந்தர்யாவும் அன்ஷிதா கிட்ட இருந்து இன்னொரு ஸ்டார் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அது முடியல. ஓகே. அது என்ன ஆயிடுச்சு ம். அப்டின்னா, இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்துல மத்த டீம் பிளேயர்ஸ் இந்த டீம்ல இருக்கிற மத்த ஆளுங்கலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெர்சனலாவே இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பெர்சனலாவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. சௌந்தர்யா, ஜாக்லின், அருண் 3 பேர தவிர்த்து மத்த எல்லாருமே பெர்சனல் அட்டாக்ஸ் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தீபக்கும் 4 பேர் தவிர்த்து. ஓகே. மத்த எல்லாரும் ம். பெர்சனல் அட்டாக்ஸ் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இடத்துல வந்து அன்ஷிதா ரொம்பவே ப்ரோக் ஆகி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு இந்த ஸ்டாரே வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் வீட்டுக்கு போறேங்கிற ரேஞ்சுக்கு ரொம்பவே ஆ அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அழ அது ஆரம்பிச்சாங்க. அது ம். அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இன்னுமே ப்ராப்ளம் கிரியேட் பண்ண விட்ட மாரி ஆயிடுச்சு. நீங்க ம். பெர்சனல் அட்டாக்ஸ் வந்து கேமுக்காக பெர்சனல் அட்டாக்ஸ் வைக்கிறது வந்து என்ன பொறுத்தவரை அது ரொம்ப தப்பு. ம். இன்னுமே சொல்ல போனோம்னா, அ அவங்களுடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத வார்த்தைகள். சாட்சனா வந்து ஜெஃப்ரி ஜெஃப்ரியுடைய ஃபேமிலி பத்திலாம் பேசலான்னு சொல்றது எங்கருந்து அந்த அந்த மாரியான எண்ணம் வருது அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல எனக்கு சாட்சனாக்கு. இல்ல ஏன்னா நான் லைவ் பார்க்கல. பட் ஆனா வந்து இன்னொரு விஷயம் கூட ஏதோ நடந்திருக்கு. ஏதோ ஒருத்தர் வாயில வச்சுட்டு இன்னொருத்தர் வாயில வச்சாங்க அப்படின்ற மாரி அருண் ஏதோ சொல்றாரு. இந்த ஐடியாலாம் யாரு குடுத்தது? யாரு பண்ணதுன்றப்ப வந்துட்டு ஆங்கிள்ல முத்துக்குமார் மேலயும், சாச்சனா மேலயும் தான் வந்தது. சோசியல் மீடியாலயும் இவங்க 2 பேர் தான் அத பண்றாங்க அப்படின்னப்ப அப்ப இவரு சொல்றாரு அருண் சொல்றாரு. என்ன ஜெயில்ல கூட போடுங்க. யார் ஜெயில்ல போடுறீங்கன்றத பாத்துரலாம். முதல்ல இந்த ஐடியாலாம் யார் குடுத்தது? அப்படின்ற மாரி ரொம்ப எமோஷனலா கத்துனாரு. அந்த கத்தனதுல நியாயம் இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ சாச்சனா அந்த சாச்சனா, முத்துக்குமார், மஞ்சரி இது வேற ட்ராக்கா இருக்கு. அது என்ன சொல்றது கொஞ்சம் ஒரு மனிதாபிமானம் தாண்டி போறாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கு அதுல. இல்ல அவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, டெவில்னா அவன் டெவில் மாரியே நடந்துக்கணும் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. அதுதான் ம். வந்து அவங்க நெனச்சு விளையாடுறது. பட் டெவில்ங்கிறதுக்காக மனிதாபிமானத்த இழந்து நீங்க ஆடணுங்கிற அவசியம் இல்லையே. அவசியம் கிடையாது. நீங்க வந்து டெவிலா இருந்தாலும் கூட, ஒரு இடத்துல ஒரு இடத்துல மனிதாபிமானம் இருந்து தான் ஆகணும். மனிதாபிமானம் இல்லாத உயிர்களே கிடையாது உலகத்துல. அப்படிங்கிறப்போ, அந்த மனிதாபிமானமே துளியளவும் இல்லாத ஒரு டெவில் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஒரு டெவில கார்னர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த மனிதாபிமானத்த வச்சு தான் கார்னர் பண்ண முடியுங்கிறது தான் ஆமா, ஆமா. எல்லாருடைய கருத்து. கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும், ஹிந்துவிசம் ஆகட்டும், இல்ல முஸ்லிம் இதாகட்டும், எல்லாருடைய அந்த பைபிள், கீதை, அ வ வ குரான் 3லயுமே சொல்றது,
ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். டெவில்ஸ வந்து கட்டுப்படுத்துறதுக்காகட்டும், அவங்கள வந்து அழிக்கிறதுக்காகட்டும், ஒரு ஏதாவது ஒரு ஃபேமிலி காரணம் பண்ற பாண்டிங், அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், இல்லனாக்கா ஆமா. வந்துட்டு ரிவெஞ்ச் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, ரிவெஞ்ச்னா எல்லாரையும் எடுக்கிறது கிடையாது. இவங்கள யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தோணும். இது வித்தியாசமான பேய்களா இருந்தது இந்த இது பிக் பாஸ் ஹவுஸ்ல. கொஞ்சம் கூட மனம் இல்லாம இது வந்து கேமா பார்க்காம பர்சனலா வந்து அட்டாக் பண்ற மாரிலாம் போனது, அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இவ்வளவு பர்சனலா இறங்கி போகணுங்கிற அவசியம் இல்ல. இதுல மஞ்சரி என்ன பண்றாங்கன்னா, பவித்ராக்கு பச்சை முட்டை குடுக்குறாங்க. நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. ஆனந்தி வந்து அந்த முட்டையோட உடைஞ்ச முட்டைய கீழ இருந்து எடுத்து குப்பையில போடணும். ஆனந்தி அத பண்றதுக்கு யோசிக்கும்போது, அவங்க பண்ற வரைக்கும் நீங்க அந்த பச்சை முட்டை குடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த பவித்ரா எவ்வளவுதான் இது பண்ணுவாங்க. பவித்ராவும் ஒரு கட்டத்துல அழுதுட்டாங்க. ஓகே. என்ன வந்து தேவையில்லாம வேணும்னே கார்னர் பண்ற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு இடத்துல அழுகும்போது, எல்லாரும் சொல்றது ஆமா கார்னர் பண்றாங்க தான் இல்லன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ம். தர்ஷிகாவோட சௌந்தர்யா சண்டை போடும்போது, அ அருண் ஆகட்டும், இல்ல மத்த பிளேயர்ஸ் தீபக் ஆகட்டும் 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம பேசிக்குவோம். என்ன இஷ்யூன்னு பேசிக்குவோம் அப்படின்னு சொல்றப்போ, அந்த இடத்துல முத்துக்குமரன் அவருடைய கேம ரொம்ப தெளிவா ஆடுறாரு. இதுதான் அவங்க பிளான். அவங்க இப்படிதான் ஆடுவாங்க. இப்படிலாம் ஒண்ணு வந்து கார்னர் பண்ணி இப்படிலாம் உன்ன வந்து ஹைப் பண்ண வச்சா தான் உன்கிட்ட இருந்து வார்த்தைகள் வாங்க முடியும். அவங்க ஓகே. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எல்லாத்தையும் அமைதியா போயிடுவாங்க. ஆனா நீ வந்து ரொம்ப ஓவரா கத்தி நீ தான் வந்து பெரிய அளவுல மாட்டிக்குவ. இதுதான் உங்க ம். கேம் பிளான். இதுல மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி இவங்க தனியா ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போனது. பட் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க இவர் கொஞ்சம் தெளிவா ஆடுற மாரி ஒரு கேம் ஆடினாரு. அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் நான் ஆகல. பார்க்குறேன். ஓகே. இந்த கேமா கொண்டு போறத விட கொஞ்சம் பெர்சனலா கொண்டு போறாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாரி இல்ல. அது இல்ல மேபி பர்சனலா கொண்டு போறாங்கன்றத விட, அவங்க ஆழ் மனசுல என்ன இருக்கோ, என்ன விதைச்சிருக்காங்களோ, இவங்க உங்கள பத்தி என்னென்ன யோசிச்சு வச்சிருக்காங்களோ, இது சமயம் கிடைச்சது. சோ, இப்போ ஒரு சாச்சனாவா பண்ண முடியலனாக்கா, இப்ப இந்த மாரி டெவிலா வந்து செய்துட்டு போகலாம். சோ, அந்த மாதிரி ஒரு இதுல தான் ஆட்டிட்யூட்ல தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். சோ, அவங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியில வருது. என்னதான் பேய்களா இருந்தாலும் வந்துட்டு இந்த அளவுக்கெல்லாம் அராஜகம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, திஸ் இஸ் அ டிராமா. நீங்க நிஜமா பேயெல்லாம் கிடையாது. சோ அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒருத்தர ஹர்ட் பண்ணிட்டு அந்த பாவத்தை சம்பாதிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. சோ எனக்கு அந்த வேற இடத்துல வந்து அன்ஷிதாவ வந்து சௌந்தர்யா பேசினாங்க. உங்களுக்கு வந்து ஜெஃப்ரி மேல அக்கறையே இல்ல. ஜெஃப்ரிக்கு வந்து 100 முறை சிட்டப்ஸ் குடுத்துருக்காங்க தர்ஷிகா. 130 முறை நீங்க சிட்டப்ஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே இது மாரி 100 முறை சிட்டப்ஸ் பண்ணி தான் வந்து ஜெஃப்ரியால ஒரு தாங்கல். வாரத்துக்கே நடக்க முடியாம இருந்தது. நீங்க ஜெஃப்ரிய பார்க்கலையா? ஜெஃப்ரி மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? அப்படிங்கிற மாரி அவங்க அங்க நடக்கிற விஷயத்த கோட் பண்ணி பேசுறாங்க. அது கூட அன்ஷிதாக்கு கோவம் வர மாரி இல்ல. அன்ஷிதாக்கு அது காமெடியா தெரிஞ்சது. ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப காமெடியா தான் பண்ணாங்க சௌந்தர்யா. அது வந்து ஓகே. ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துட்டு போல. அது ரொம்ப காமெடியா கொண்டு போனாங்க சௌந்தர்யா. அப்படிதான் அத ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா, சௌந்தர்யாவும் சரி, ஜாக்லினும் சரி சொல்றது அதான் சொல்றாங்க. எங்களுக்கு வந்து இவ்வளோ ரஃப்பாலாம் எங்களுக்கு பண்ண தெரியாது. நாங்க எங்களோட ஸ்டைல்ல நாங்க பண்ணி பார்க்குறோம். காமெடியா தான் இருக்கும். பண்ணுனா நாங்க இப்படிதான் பண்ணுவோம். எங்களுக்கு ரொம்ப ரஃப்பாலாம் தெரியாது. நீங்க ஓகே. ரஃப்பா போகாதீங்க அப்படிங்கிறதும் மத்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு அவங்க சொல்றாங்க. அப்போ ஓகே. அருணும் அதான் சொல்றாரு. ரொம்ப ரஃப்பாலாம் போ வேணாம். ரொம்ப சாஃப்ட்டா நம்ம வந்து சாஃப்ட்டாவும் போ வேணாம். பட் வந்து இந்த கேமுக்காக நம்ம ஆடுவோம். பெர்சனலா வேணாம். பெர்சனல் அட்டாக்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் தவிர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றபோது, முத்துக்குமாரும் இவங்களும் சாச்சனாவும் மட்டும்தான் அது அவங்கவங்க கேம் அவங்கவங்க ஆடுறாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சுங்கிற அந்த வார்த்தை கேட்டது முத்துக்குமாரும் சாச்சனாவும் மட்டும் தான். மத்த யாருமே அந்த வார்த்தையை பயன்படுத்தல. ஸோ ஓகே. எனக்கு தெரிஞ்சு இது இவ்வளவு பெர்சனலா கொண்டு போறது ஏன் அப்படிங்கிறது சாச்சனாவும் முத்துக்குமாரும் சொன்னா மட்டும் தான் தெரியும். மஞ்சரி வந்து பர்சனலா அட்டாக் பண்ணல. பட் வந்து அவங்க குடுக்குற டாஸ்க் எல்லாமே வந்து ரொம்பவே டஃப்பான டாஸ்க் எல்லாமே. எல்லாமே ஓகே. யாராலயும் வந்து செய்ய முடியாத டாஸ்க். நீங்க செய்ய முடியாத டாஸ்க் குடுக்குறீங்க ஓகே. பட் அதனால வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஹவுஸ்மேட் என்ன நிலைமையில இருப்பாங்க அதுக்கப்புறம். இந்த இந்த ஒரு டாஸ்க்குக்கு அப்புறம் அவங்க என்ன நிலைமைக்கு போவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பா. அடுத்தடுத்த நாட்கள் அவங்க பயணிக்கணும். அடுத்தடுத்த நாட்கள் பயணிக்க வேண்டியவங்கள ஒரே நாள்ல நீங்க முடிச்சுவுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புற அளவுக்கு வச்சிருக்க கூடாது. அதுதான் வச்சிடக்கூடாது. வந்து முக்கியம். அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல மஞ்சரி அவங்க பயணிக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க இந்த கேம்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். நம்ம வந்து ஸ்டார்ஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்றாங்க. உங்கள வந்து வெளியில அவ்வளவு சீக்கிரம் யாரும் அனுப்ப போறது கிடையாது. அனுப்ப போறது இல்ல.
ஏன்னா இதுல ஸ்டார்ஸ் கலெக்ட் பண்றவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறத பிக் பாஸ் சொல்றாரு. ஆமா அதுக்கு தான் வந்து இவ்வளவு குறை வச்சு போறாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குற அளவுக்கு மஞ்சரி அவ்வளவு வீக்கான கண்டஸ்டன்ட் கிடையாது. அவங்க வந்து அஹ், ரொம்பவே டஃப் ஃபைட் கொடுக்குற ஒரு கண்டஸ்டண்டா தான் இன்னைக்கும் இருக்காங்க. எல்லாராலும் இப்படிதான் பார்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஓட்டும் நல்லபடியா தான் விழுந்துட்டு இருக்கு. அப்படியான நேரத்துல அவங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ரொம்ப டஃப்பான டாஸ்க் கொடுத்து தனக்கு தானே ஏன் இவ்வளவு ஒரு பேக்ட்ராப் ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் ஒரு கட்டத்துல. இல்ல இவ்வளவுலாம் ஓரளவுக்கு டாஸ்க் கொடுக்குறீங்கன்னா எல்லாரையும் கார்னர் பண்றீங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அது உங்களுக்கே ஒரு பேக் ஃபயர் ஆகும். அது தேவையில்லாத விஷயம் அதெல்லாம். இல்ல ஓரளவுக்கு வந்துட்டு அங்க இருக்கிறவங்க உள்ள இருக்கிறவங்களே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க மக்களோட மனசு என்னவா இருக்குன்னு. சோ ஆனந்தி வந்துட்டு அழகா வந்துட்டாங்க, வந்து மஞ்சரிட்ட பேசிட்டு இருக்காங்க, சௌந்தர்யா பண்றதெல்லாம் கியூட்டா இருக்கு, இப்ப இவ்வளவு நாள் தெரியலையாமா, இப்ப தெரியுது சௌந்தர்யா பண்றதெல்லாம் கியூட்டா இருக்கு, அவங்க எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா சொல்லிடுறாங்க, ஷீ இஸ் நாட் கேரிங் இட் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சௌந்தர்யா பத்தி பேசுறாங்க. ஆனா மஞ்சரி வைல்ட் கார்டுல போய் கூட இன்னும் அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு அது யோசனை வரலன்றதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அவங்க என்ன பண்றாங்க, அன்னைக்கு விஜய் சேதுபதி சார் சொன்னாரு, எல்லாருக்குமே வந்துட்டு முகத்தை சுளிக்கிற அளவுக்கு உன்னோட எமோஷன்ஸ் இருக்கு, மீன்ஸ் உன்னோட ஃபீலிங்ஸ் ஃபேஸ்ல காட்டுற ஒரு இது இருக்கு அப்படின்றப்போ நீ திரும்ப திரும்ப ஏன் எல்லாருக்கும் அதையே காட்டிட்டு இருக்க உன்னோட கேரக்டரை அப்படின்னு சொல்லிட்டுன்னு விஜய் சேதுபதி சார் தப்புன்னு சொல்லியும் சௌந்தர்யா அதை பண்ணிட்டே தான் இருக்காங்கன்னுட்டு மறுபடியும் சௌந்தர்யாவை தான் அட்டாக் பண்றாங்க. சோ அவங்களுக்கு புரிஞ்சு விளையாடுறாங்களா இல்ல முத்துக்குமார் அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரா என்னன்றது தெரியல. மஞ்சரி கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க, தனியா விளையாடுங்க, இவ்வளவுதான் நம்ம முத்துக்குமார் ரொம்ப தெளிவா இருக்காரு. அவர் வந்து சௌந்தர்யா ஃபைனல் வரைக்கும் வந்துருவாங்கங்கிறது ஒரு தெளிவு இருக்கு முத்துக்குமாருக்கு. அதனாலதான் சௌந்தர்யா பார்த்து ரொம்பவே அவங்க என்ன கேம் அடுத்தடுத்து கொண்டு போவாங்க, எப்படி அந்த கேமை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல அவருக்கு. அடுத்து என்ன கேம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அவரே கொஞ்சம் பயப்படுறாரு. இவங்க வந்து இப்படி பண்ணுனாங்க அப்படின்னா என்ன மாதிரியே நம்ம வந்து இந்த கேமை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் கொஞ்சம் தெளிவா தான் ஆடுறாரு. சௌந்தர்யா வந்து ஃபைனல் வரைக்கும் வந்துருவாங்கங்கிற ஒரு தெளிவு அவருக்கு இருக்கு. பட் அந்த தெளிவு அவர் கூட பயணிக்கிற மத்த யாருக்கும் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஆனந்தி வந்து நேத்து சொல்றப்போ ஆனந்தி என்ன சொல்றாங்க, இந்த வீட்டுல நான் யார ட்ரஸ்ட் பண்ண முடியுமோ தெரியல, நான் சௌந்தர்யாவை என்னால 100% ட்ரஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா சௌந்தர்யா வந்து டைரக்டா மூஞ்சிக்கு முன்னாடி பேசுறாங்க. எங்கேயும் வந்து பின்னாடி போய் இவங்க அப்படி அவங்க இப்படின்னு பேசுறது கிடையாது. பிரச்சனைன்னா டைரக்டா பேசிட்டு அதோட அந்த பிரச்சனையை முடிச்சிடுறாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு புதுசா இன்னொரு கண்டென்ட் கிரியேட் பண்றேன்னு பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா அவங்க பேசுற அவங்க வந்து என்னெல்லாம் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கண்டென்ட்டா மாறுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். நான் பண்றதுதான் வந்து வெளியில வரணும், நான் பண்றதுதான் போகணும், வெளியில மக்கள் பார்க்கணுங்கிறது டிசைட் பண்ணி பண்றாங்க. முத்துக்குமரன் அதான் சொல்றாரு, ரொம்ப ஓப்பனா சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றாங்க. அவங்க பண்றது கண்டென்ட் ஆகணுங்கிறது அவங்களுடைய எண்ணம். எது எது கண்டென்ட்டா போகணும் அவங்களே டிசைட் பண்ணி தான் பண்றாங்க. அந்த டெசிஷன் மேக்கிங் தான் முக்கியம். அதுதான் எனக்கு ரொம்ப பயப்பட வைக்கிது அப்படிங்கிறார் முத்துக்குமரன். சோ அத வந்து இப்ப ஆனந்தியும் புரிஞ்சுக்கிட்டாங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு டஃப் கண்டஸ்டன்ட் இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்பதான் அவங்களுக்கு ஏத்தபடி நம்மளால கேம் பிளான் ரெடி பண்ணி போக முடியும். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். ஒருத்தர் பிளான் பண்ணி ஒரு விஷயத்த வந்து இதுதான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணி போறாங்க அப்படின்னா அது நார்மலா அந்த அந்த பிளான் பண்ணி போறது சக்சஸா போய் முடியும். ஏன்னா இவங்க மத்த எல்லா கனெக்ஷனும் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃப்ளோல போறது, நம்ம ஃப்ளோல போய்க்குவோன்னு பாக்குறாங்க. பட் சௌந்தர்யா அப்படி கிடையாது. இதுதான் நம்ம பண்றதுதான் வெளியில போகணும், நம்ம என்ன பண்றோமோ அதுதான் மக்கள் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்றாங்க. சோ அது அந்த இதுல வந்து மத்த கண்டஸ்டன்ட்க்கு அது ஒரு பெரிய ஒரு டஃப்பா இருக்கும். அது பெரிய டஃப் ஃபைட். அது அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண முடியும், அவங்களுடைய கேம் பிளானை வந்து உடைக்க முடியும். இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். அதை இப்பவாவது ஆனந்தி புரிஞ்சுக்கிட்டாங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இது வந்து சௌந்தர்யாவை ஹேண்டில் பண்றதுக்கு ஆனந்திக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கும்னு தான் இருக்கும். கண்டிப்பா. சோ லெட்ஸ் சே நிறைய உள்ள இருக்கிற டெவில்ஸ் எல்லாம் வெளியில வருது. இன்னும் என்னென்ன இருக்கு, ஏன்னா ஒரு 6 ப்ரோமோ 7 ப்ரோமோக்கு அப்புறம் அடுத்து அங்க என்ன நடந்திருக்குன்றது தெரியல. சோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண முடியுது மக்களாலன்றத வந்துட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரோட அந்த உள் மனசு என்ன, இது வரைக்கும் மறைச்சு ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு அந்த மாஸ்க் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதுதான் நானு அப்படின்னு காட்டியிருக்காங்க. சோ லெட்ஸ் சே என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம் மரேஷ். கண்டிப்பா. நன்றி. நன்றி.